கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காலையில் 6 மணிக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம யூடியூப் சேனல் மூலிமா நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் புதன்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு ஆவியானவர் என்கிறதான தலைப்பின் கீழே ஆவியானவர் உணர்த்துகிற சில காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்கு கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். இன்றைக்கு நாளில் கூட முதல் காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, எங்கள் தேவனே, அப்பா ஒவ்வொரு முறையும் நீங்கள் எங்களோடு பேச இருக்கிற வார்த்தைக்காக நாங்கள் முதலாவது நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இந்த காரியங்களை உணர்த்தி அப்பா உங்களுடைய தகப்பனே அப்பா வார்த்தையை அப்பா சக எல்லா மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ளணும் என்ற உங்கள் விருப்பத்தின்படி அப்பா இந்த காரியங்களை நீங்கள் நடத்தி கொடுங்க, நீங்கள் ஆசீர்வதித்திடுங்க. இது ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்கவும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகவும் ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா நீங்கள் ஆளுகை செய்யுங்க, உங்கள் சித்தம் எதுவோ அதன்படி நீங்கள் நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாளில் நம்ம ஆவியானவர் உணர்த்தினதான முதல் காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான், ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான் என்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் சில மனுஷர்களுக்கு எல்லாருக்குள்ளேயுமே இந்த ஆசைகள் இருக்கும். தன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் என்கிறதான ஒரு ஆசை இருக்கும். சில பேருக்கு ரட்சிப்புனா என்னன்னே தெரியாமல் கூட இருக்கலாம், சில பேருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனாலும் அவங்க ரட்சிக்கப்படணுமே என்கிற தாகத்தோடு பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருப்பாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாங்க, அதற்காக நிறைய காரியங்களை செய்திருப்பாங்க, அவங்களிடத்துல நேரடியாக சொல்லியிருந்திருப்பாங்க, தன்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க, ஞானஸ்தானம் கூட எடுத்திருந்திருப்பாங்க. ஆனாலும் ரட்சிப்பு என்னன்னே தெரியாமையும் இருந்திருப்பாங்க, அதை அறிந்து கொள்ளாமையும் இருந்திருப்பாங்க. இன்றைக்கு நல்ல ரட்சிப்பு அப்படின்னா என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஆவியானவர் உணர்த்துகிறதான காரியங்களை இன்றைக்கு நாளாக நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதன் இருக்கிறாங்க என்றால் அந்த மனிதன் சாதாரண ஒரு உலக மனுஷனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு இயேசு அப்படிங்கிற வார்த்தை, அந்த மனுஷன் ஏசப்பாவை குறித்து அறிந்திருக்கலாம், அறியாத மனிதனாகவும் இருந்திருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்படலை. என் மனைவி ப்ரேயர் பண்ணுவா, என் பிள்ளைங்க ப்ரேயர் பண்ணுவாங்க, எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்றது போல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில பேர் ஏசப்பானா யாருன்னே தெரியாமையும் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மனிதனுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையின் வேளையில் அது முக்கியமாய் ஆவியானவருடைய சித்தத்தின்படி அந்த மனிதனுடைய இருதயத்தில் ஒரு வசனம் விதைக்கப்படுகிறது. ஒரு விதை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு விதை எடுத்துக்கொண்டோம்னா அந்த விதை என்ன ஆகிறது, நிலத்துக்கடியில் நம்ம விதைக்கிறோம். நிலத்துக்கடியில் நம்ம விதைக்கும் போது அந்த விதை வளர்ந்து ஒரு செடியாகி ஒரு மரமாகிறது. அதுபோல் நிறைய வசனங்கள் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டே இருந்தாலும், ஃபோன்லேயோ சில கைப்பிரதிகள்லேயோ புத்தகங்கள்லேயோ டிவி சேனல்லையோ பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த மனிதனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் வரலை. சாதாரண வாசகங்களை போலவே அந்த மனிதன் கடந்து போய் விடுகிறான். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட வேளையில் ஒரு குறிப்பிட்ட வசனம் அந்த மனிதனுடைய இருதயத்திற்குள்ளதாக பதியும்படியாய் ஆவியானவர் அங்கு கிரியை செய்கிறார். எப்படி என்றால் பல வசனங்கள் அந்த மனிதன் பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை எடுத்து ஆவியானவர் அந்த மனிதனுடைய அந்த ஆவிக்குள்ளாக சென்று ஆத்துமாவில் விதைக்கிறார். அப்படி விதைக்கப்படும் போது அந்த மனிதனுடைய இருதயம் வித்தியாசமான ஒரு உணர்வை உணர்கிறது. இதுவரைக்கும் மாம்சமான காரியங்கள் அந்த மனிதனுடைய ஆத்துமாவில் விதைக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறை ஆவியின் வழியாக ஆத்துமாவில் ஒரு காரியம் விதைக்கப்படுகிறது. உதாரணமாக நம்ம பார்க்கலாமே, சில அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுகிறதான சில மனிதர்கள் மீது ஏற்படுகிற அன்பு, அவங்க பேசுகிற வார்த்தை, அவங்களோட ஏற்பட்ட சண்டைங்க, இதெல்லாம் நம்மளுடைய மாம்சத்தின் ரீதியாக நம்மளுடைய ஆத்துமாவில் அது விதைக்கப்படுது. அது அப்படியே ஆத்துமா முழுக்க அந்த நபர்களுடைய நினைவுகளோ யோசனைகளோ அப்படியே நிறைஞ்சி இருக்கிறது. முதல் முறை ஆவியானவரை உணர்த்தும் போது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஆவியின் வழியாக ஆத்துமாவில் ஒரு விதை விதைக்கப்படுது. அந்த விதை விதைக்கப்படுகிற வேளையில் அந்த மனிதனுடைய கண்கள் திறக்கப்படுது, அந்த மனிதனுடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறது.
இத்தனை நாள் அடைப்பட்டு இருந்ததான அந்த இருதயம் முதல் முறை திறக்கப்படுகிறது. அப்படி திறக்கப்படுகிற வேளையில அந்த மனிதன் அந்த வார்த்தையின் மூலியமாக ரட்சிக்கப்படுகிறான். ஒரு மனிதன் மிகவும் சோகமான, ஒரு கவலையான, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. வருகிற எல்லா வார்த்தையும் அந்த மனிதனுடைய இருதயத்தை மாற்றாது. ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ள செல்லணும். சென்று அவனுடைய இருதயத்துல அந்த ஆத்துமாவில அந்த வசனத்தை ஆவியானவர் வைக்கணும். அப்பதான் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். அந்த ரட்சிப்பு என்பது ஆவியானவர் செய்கிற காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த காரியம் நடக்கிறது. எல்லா நேரமும் இந்த காரியம் நடக்காது. அவருடைய சித்தம் எப்பயோ அப்பதான் அது நடக்கும். மனிதர்களா இருக்கிற நம்ம ஒரு மனிதனுக்குள்ள வசனத்தை போய் விதைக்க முடியாது. பைபிள் எடுத்து வாசி, ஜெபம் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றதுனால அவங்களுடைய இருதயம் மாறிடாது. அவங்களுக்குள்ள ஆவியானவர் அந்த வசனத்தை விதைக்கணும். அப்படி விதைக்கிற வேளையில அந்த மனிதனுடைய இருதயத்துல அந்த வசனத்தின் நிமித்தமாய் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த வேளையில உண்மையாலுமே அந்த மனிதனுக்கு அந்த வார்த்தை ரொம்பவே ஒரு பலனாய் அமைகிறது. அந்த துக்கமாய் இருக்கிற அந்த ஆத்மா அந்த வார்த்தை விதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பலன் உண்டாகிறது. சாப்பிடாமே 2 நாள் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த ஒரு பலன் வரும் இல்லையா? அது போல ஆத்துமால ஒரு மிகுந்த ஒரு பலன். சூழ்நிலை மாறல, கவலை மாறல, பிரச்சனை மாறல, ஆனா மனசுல ஒரு பலன் வந்துருச்சு. எப்படின்னா ஆவியானவர் கொடுத்ததான ஆவிக்குரிய ஆகாரமாகிய வசனம் விதிக்கப்படும் போது ஆத்துமாவில் ஒரு பலன் வருகிறது. முதலில் ஒரு மனிதன் இப்படிதான் ரட்சிக்கப்படுகிறான். அது அந்த மனுஷனுடைய தேவையில இருக்கலாம், கவலையில இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்படி மாற்றம் ஏற்பட்ட மனிதன் ஏசப்பாக்காக தான் இனி வாழணும் அப்படின்ற அந்த ஒரு மாற்றம் அந்த மனிதனுடைய இருதயத்துல வருகிறது. மாற்றம் வந்த உடனே அதற்கான காரியங்களை ஆவியானவர் செய்ய துவக்குகிறார். அந்த மனிதன் தொடர்ந்து அந்த விதைக்கப்பட்ட விதை தண்ணீர் ஊற்றி, சாதாரணமாக நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதை என்ன செய்வோம்? தண்ணீர் ஊற்றி வளர செய்வோம். அது வளர்ந்து ஒரு பெரிய மரமாகிறது. ஒரே நாள்ல இல்லை, சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் ஆகிறது. தண்ணீர் ஊற்றி அது வளர்த்தப்படுகிறது. விதையை நட்டுவிட்டு சிறிதும் ஈரம் படவே இல்லை என்றால் அந்த விதை முளைக்க வாய்ப்பில்லை. அது உள்ளதான். வசனம் விதைக்கப்பட்டும் கர்த்தருடைய எந்த ஒரு காரியங்களுக்கும் அந்த மனிதன் இடம் கொடுக்காம தொடர்ந்து தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவனுடைய சுய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா நான் பைபிள்லாம் வாசிக்கிறது இல்லை, ஜெபம்லாம் செய்யறது இல்லை என்ற நிலையிலேயே அந்த மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் மீண்டுமாய் தன்னுடைய இருதயத்தை கொடுக்கும்போது ஆவியானவர் தண்ணீர் பாய்ச்சுகிறார். எப்படி? தினமும் இன்னும் வேத வசனங்களால, இன்னும் ஆவியானவருடைய அந்த அன்பினால, ஏசப்பா மீது இருக்கிறதான அந்த நேசத்தை வளர வைத்து ஆவியானவர் அங்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். அந்த விதை நன்கு வளரும்படியாய், தொடர்ந்து இன்னும் வேத வசனத்துக்குள்ள வளர்த்தும்படியாய், இன்னும் ஆவியானவர் அறிந்து கொள்ளும்படியாய் தொடர்ந்து ஆவிக்குரிய காரியங்கள்ல அந்த மனிதனை நடத்தி கொண்டு போகிறார். அதற்கு அந்த மனிதன் அனுமதி கொடுக்கணும், தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாம. நிறைய பேர் விதை விதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் வளராம அப்படியே இருக்கிறது. காரணம் அந்த மனிதன் இடம் கொடுக்கல. இப்ப எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஆவியானவர் அந்த மனிதனுடைய இருதயத்துல வேர்பற்றி வளர செய்வார். தினமும் தண்ணீர் பாய்ச்சி தினமும் அந்த மனிதனை வளர்த்துவார். அப்படி வளர்த்தின ஒரு மனிதன் அசைக்க முடியாத ஆலமரம் போல இயேசு கிறிஸ்துவுக்காக மாறுகிறான். இப்படிதான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். இந்த ரட்சிப்பு என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதை செய்வது ஆவியானவர். இந்த உலகத்துல நம்ம எந்த மனுஷனையும் ரட்சிக்கப்பட வைக்க முடியாது. கர்த்தர் தான் ஒரு மனுஷனை மாற்றணும். இதற்காக நம்ம ஜெபம் செய்யலாம், ஜெபம் பண்ணலாம், ஆனா கர்த்தர் தான் அந்த காரியங்களை செய்யணும். அவங்களுடைய இருதயத்தை நீங்க மாற்றுங்க, நீங்க தொடுங்க, அவங்களுடைய இருதயத்திலயும் உங்க வசனங்கள் விதைக்கப்படணும். ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆவியானவர் நிச்சயம் உதவி செய்வார். அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவான். இந்த வார்த்தை எதற்காக இன்றைக்கு நாள்ல நம்ம பார்க்கிறோம் என்றால், நம்மளும் கூட விதை விதைக்கப்பட்ட நிலைமையிலேயே இருக்கிறோமா, இல்லை தொடர்ந்து விதை வளர்ந்து மரமாகி கொண்டிருக்கிறதா, இன்னும் விதையாகவே இருக்கிறதா என்பதை பார்த்து நம்மளும் நம்மளுடைய ஆவிக்குரிய நிலையை வளர்த்துக்கிறதுல கவனம் செலுத்தணும். நம்மளும் இடம் கொடுக்கணும். அப்பதான் நம்மளும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன். இன்றைக்கு விதை மாத்திரம் விதைக்கப்பட்டிருக்கிறது, வளர்கிறதுக்கு நான் இடமே கொடுக்கல, ஆனா சபைக்கு போகிறேன்,
நானும் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நம்ம இடம் கொடுக்காம, வசனத்துக்கு இடம் கொடுக்காம, ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம இருப்போமானால் நாமும் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்வதற்கு பாத்திரவான் கிடையாது. நாமும் அதிக கவனம் கொடுக்கணும், அதிக நேரத்தை கொடுக்கணும் கர்த்தருடைய சமூகத்திற்கு. ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வார்த்தையின் மூலியமா நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி. நாங்களும் ஏசப்பா இன்னும் அதிகமாய் உமக்கு இடம் கொடுக்க, உமக்காய் வாழ உதவி செய்யுங்க. இந்த உலகத்துல இன்னும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதர்களும் ரட்சிக்கப்படவும் நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவர் நீங்க ஒரு மனிதனுடைய இருதயத்துல விதைக்காவிட்டால் இன்றைக்கு நாங்களும் உங்க சமூகத்துல இருக்க முடியாதுப்பா. நீங்க எங்களுக்கும் ஏசப்பா இந்த நன்மையான காரியங்களை செய்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வளமில்ல நாமத்தினால ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் அநேகர் அந்த நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வளமில்ல நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.